ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் முதல்ல எப்படி வழிபாடு பண்ணலாம்? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியில் இரவு நேரம் மாலை நேர பூஜை தான் ரொம்பவே முக்கியமானது. ஓகே. காலையில் என்ன பூஜை என்னது பண்ணாலும் கிருஷ்ணரோட அந்த மாலை நேர இரவு நேர பூஜைக்கு அப்புறம் தான் விரதமே விடுவாங்க. இந்த குட்டீஸோட கால் பாதம் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசன்? நம்ம ஏதாவது கதைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தடையா இருக்குது அப்படின்னு முடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற நேரம் அவருடைய ஒரு முயற்சி எடுத்து வச்சதுனால தானே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது. எந்த தடைகளையும் தாண்டி வரதுக்கான ஒரு இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணோம்னா நம்ம வீட்டுல எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? முதல்ல வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை கிருஷ்ணர் கிடைக்கக்குண்டான ஒரு பெரிய வரம் கிடைக்கும். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி. கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயிலெல்லாம் இந்த டைம்லலாம் சின்ன சின்ன குழந்தைகளை வேஷம் போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கூட்டு போவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு இனிப்பு பலகாரம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட அரசி யோக பிரபா மேம் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த பதிவுல நம்ம நேயர்களுக்காக என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட சிறப்புகள், கிருஷ்ண ஜெயந்தியில எப்படி கிருஷ்ணரை வழிபட்டா நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டுல முதல்ல எப்படி வழிபாடு பண்ணலாம்? இதுல வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி 19ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு ஆவணி 19ஆம் தேதி, ஆங்கில மாதத்துக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி வருது. இது பொதுவா வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு குழந்தைகளோட பாதச்சோடி வைப்பாங்க. அல்லது குழந்தைகள் இல்லாத வீட்டுல வந்து அவங்க கையை வச்சு ஒரு மாவு வச்சு, அதாவது அரிசி மாவை வச்சு பாதச்சோடு, அதாவது வெளியில இருந்து பூஜை ரூம் வரைக்கும் பாதச்சோடு வச்சு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில எழுந்த உடனே எழுந்துச்சு தன்னை சுத்தப்படுத்திட்டு வழிபாடு பண்றது, பூஜை அறையை சுத்தம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு முதல்ல வந்து விரதம் இருப்பாங்க. அவங்களுடைய காலை உணவா மேக்சிமம் ஒரு சிலர் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் சாத்விக உணவா இல்லைன்னா வெறும் பாலும் பழமும் மட்டும் குடிச்சிருப்பாங்க. அதோட விரதம் இருந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியில இரவு நேரம் மாலை நேர பூஜை தான் ரொம்பவே முக்கியமானது. காலையில என்ன பூஜை என்னது பண்ணாலும் கிருஷ்ணரோட அந்த மாலை நேர இரவு நேர பூஜைக்கு அப்புறம் தான் விரதமே விடுவாங்க. சாப்பாடு போய் வழிபாடு பண்ணி முதல்ல கோவில போய் வழிபாடு பண்ணி அங்குள்ள பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல விரதம் விடுவாங்க. வீட்டுல வந்து சிம்பிளா இது கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய், கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த சீடை, அவள் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதான் மெயினா. ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த குட்டீஸோட கால் பாதம் வைக்கிறாங்களா, அதுக்கு என்ன ரீசன்? நம்ம ஏதாவது கதைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரையை வந்து கம்சன் ஆண்டுட்டு வந்தார். அவருடைய தங்கை தான் தேவிகை. அவங்களுடைய கணவர் வாசுதேவருக்கு அவருக்கும் குழந்தை பிறந்து 8வது குழந்தை தான் கம்சன் அழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசுதரை வந்துச்சு. அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேர்த்தையுமே சிறைப்படுத்திட்டார். 7 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் 8வது குழந்தை வந்து கிருஷ்ணரா நம்ம அவதாரம் பண்ணாரு. அந்த கிருஷ்ணரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வாசுதேவர் என்ன பண்ணாருன்னா, இரவு நேரத்துல அந்த சிறை கதவு எப்படி திறந்ததுன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா சிறை கதவும் திறந்துருச்சு. அதே மாதிரி காவலர்கள் எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க. அதாவது ரொம்ப கடுமையான ஒரு காவல்ல இருந்தாங்க. ஆனா அந்த 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிறை கதவுகளும் திறந்திருக்கு, காவலர்களும் தூக்கத்துல இருக்காங்க. அவங்க யமுனை ஆற்றங்கரத்து தான் கடந்துதான் அந்த கோகுலத்துக்கு போகணும். அப்படி கடந்து போகும்போது அந்த யமுனை ஆறே அவங்களுக்கு வழி விட்டுருக்கு. இந்த மாதிரியான நிறைய தடைகளை தாண்டி அவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கோகுலத்துல கிருஷ்ணரை விட்டுட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணர் சிறையில இருந்தாலும், அவருடைய சிறையில இருந்து பிறந்து வளர்ந்தாலும் அவருடைய சூழ்நிலை அது எல்லாத்தையும் தடையை தாண்டி அவர் ஒரு பெரிய விஷயமா வந்தார். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்ன சூழ்நிலை உனக்கு என்ன தடையா இருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு முயற்சியையும் விடாப்படியான ஒரு தன்னம்பிக்கையும் கொண்டு வந்தேன்னா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிட்டுரும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கிருஷ்ண ஜெயந்தியில புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நார்மலா நம்ம வழிபாடு பண்றோம், வழிபாடு பண்ணா போதும் அப்படிலாம் முக்கியம் கிடையாது. அவர் வந்து சிறைச்சாலையில தான் பிறந்தாரு, எல்லாமே அவருக்கு எல்லா ஞானம் எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி அவருடைய நேரம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, தடையா இருக்குது அப்படின்னு முடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற நேரம் திடீர்னு கதவு திறக்குது, காவலர்கள் எல்லாம் தூங்குறாங்க. அப்படிங்கும்போது அவருடைய ஒரு முயற்சி எடுத்து வச்சதுனாலதானே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது. காவலர்கள் தூங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் எல்லாம் அவங்க முயற்சி எடுத்ததுனால தெரியல, ஒரு ரூம்லயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுடைய முயற்சி
அதுக்கு அந்த முயற்சியை முன்னுதாரணமா சொல்றதுதான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி. ஓகே, சூப்பர். எந்த தடைகளையும் தாண்டி வர்றதுக்கான ஒரு நாளா வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லாருக்கும் அமையட்டும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்போ கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணோம்னா நம்ம வீட்டுல எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா? முதல்ல வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை கிருஷ்ணர் கிடைக்கக்குண்டான ஒரு பெரிய வரம் கிடைக்கும். அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி. எனக்கு வந்து நான் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை வரமே கிடைக்கல, என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லைன்னா நான் அதுக்கு உண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிருக்கேன், இல்ல எனக்கு சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இப்ப போய் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போய் வழிபாடு பண்றாங்க, இல்லைன்னா கிருஷ்ண வேஷம் போட்டுக்கிறவங்க கையால ஒரு இனிப்போ ஏதாவது ஒரு இனிப்பு அவங்க ஊட்டி விடுறாங்க, அவங்க கையால ஒரு பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பெரிய வரம் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்சது பெரிய வெண்ணெய் தான். அவர் வந்து வெண்ணெய் அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் சரி, அந்த வெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, வெண்ணெய் மட்டும் கிடையாது, அவள் சீரை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும். கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில்லாம் இந்த டைம்லலாம் சின்ன சின்ன குழந்தைகளை வேஷம் போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கூட்டு போவாங்க. அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு இனிப்பு பலகாரம் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்குண்டான ஒரு பெரிய வரம் கிடைக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு முக்கியமான தானம் எல்லாருக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னா என்ன தானம் பண்ணலாம்? பால் தானம். ஓகே, பால். அதாவது நம்மளால முடியவே ரொம்ப கஷ்டமான ஒரு பண பொருளாதார நெருக்கடியில இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கு, இல்ல நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தடையாவே போய்க்கிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தை பெரு விஷயமும் சேர்த்தே தான் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டோம்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல பால் தானம் பண்ணுங்க. அவங்களால முடிந்தவங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்கள தேடி தேடி போய் கொடுக்கணும். சாதாரணமா கொடுத்தா எல்லாரும் தான் வாங்கிக்கிடுவாங்க, அதுல யாரு கஷ்டப்படுவாங்க என்ன நம்மளுக்கு தெரியாது. சில பேரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், கோயில் ஓரத்துல இருப்பாங்க, சாலை ஓரத்துல எல்லாம் இருப்பாங்க, சாப்பாடு வழி இல்லாம குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ பாலோ ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அவங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்தா, ஒரு 4 பேத்துக்கு வாங்கி கொடுத்தா கூட அது நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். அந்த தடையெல்லாம் போறதுக்கு ஏதாவது ஒரு பாதையை காமிச்சிருவாரு. இதனால தலையில இருக்கலப்பா சரிவா உனக்கு இந்த வழிவிட்ட மாதிரி ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி தருவாங்க. சோ கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல வந்து கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோம், அவரு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. அப்படின்றப்போ அந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் வீட்டுல பண்ணாதீங்க அப்படின்னா என்ன விஷயத்த தவிர்க்கணும்? மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே விளக்கேற்றி வழிபாடு பண்றது எல்லாமே ஓகே தான் இருக்கும். ஆனா அந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல இப்ப நார்மலா ஒரு சண்டே ஏதாவது போட்டா கூட வெள்ளிக்கிழமையில இதை பேசாத அது பேசாதன்னு ஏதாவது சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல சின்ன குழந்தைங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துறது, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள், ஏன்னா சின்ன குழந்தைங்க என்ன பேசுவாங்க என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் வீரியம் வந்துடக்கூடாது. பிள்ளைங்கள் ஏதாவது தெரியாத மாதிரியான, ஏன்னா நம்ம ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தும் போது சில இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப டேலண்ட், ஏன்னா அவங்க வாயில இருந்து வார்த்தை பெரிய மனுஷங்க மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அப்படி அந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி அது மூலமா ஏதாவது ஒரு சொல் எதுவும் வந்துடக்கூடாது. அவங்ககிட்ட மட்டும் கிடையாது, வெளியில யாருக்கிட்டையுமே அந்த நாள்ல ஒரு அவச்சொல் வாங்கிடவே கூடாது. அவங்க அதற்கு என்ன மாதிரியான ஒரு மன அமைதியோட இருக்கணும், எந்த ஒரு சமயம்னாலும் சரி ஒரு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும். வீட்டுல அந்த நாள்ல டென்ஷனே இருக்கக்கூடாது, எதுனாலும் பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே கடந்துருவோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அது இதுன்னு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய கிருஷ்ணரோட பாதத்தோடு மட்டும் வந்தா போறாது, அவரும் சேர்ந்து வரணும் இல்லையா? அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படி மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்தியில எல்லாருமே நீங்க சொன்னது போல கிருஷ்ணரை வழிபட்டு அழகா ஒரு குட்டி கிருஷ்ணரோட எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க சார்பா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.